السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربي زدنا علما ربي زدنا علما ربي زدنا علما. யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் கல்வியுடைய ஞானத்தை அதிகப்படுத்தி தருவாயாக. ஆமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடம் அக்கீதா. அக்கீதாவோட போன பாடத்தோட கண்டினியூவை இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்கலாம். போன பாடத்தில் எதோட முடிச்சுட்டோன்னா அல்லாஹ் தாலா சொன்னதான் நபிஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 பாவங்கள் விட்டு தவிர்த்துருங்க அப்படின்ட்டு சொன்னாங்க. அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை என்னென்ன அப்படின்னு கேட்ட பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அல்லாஹுக்கு இணை வைப்பதும் சூனியம் செய்வதும் சட்டப்பூர்வமாக, அதாவது உரிமையின்றி கொலை செய்வது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ் தடை விதித்ததை உயிரை கொல்லுவதும், அனாதை சொத்தை அபகரித்து உண்பதும், வட்டி உண்பது, பேரின்பம் மீது உருமுதுகிட்டு ஓடுவது, போரில் நான் போர் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டம் ஓடுறது, அப்புறம் அப்பாவி நம்பிக்கை கொண்ட கர்ப்பமுள்ள பெண்கள் அவதூறு கூறுவது, இவை எல்லாமே சேர்ந்து தான் பெரும் பாவங்களாக இருக்குது அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, யார் காலையில் 7 அஜுவானா பேரிச்சப்பழம், பேரிச்சப்பழத்துக்கு பேர் தான் அஜுவா அப்படிங்கிறது சொல்லுவாங்க, அது உண்கிறார்களோ அன்றைய மாலை வரையும் அவருக்கு எந்த விஷமும் சூனியடியோ செய்தாலும் செய்யாது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது அஹ்மதில். சூனியத்தை நம்புவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அஹ்மதில் அஹ்மது என்னும் நூலில் பதிவு செய்யப்படுது. இந்த ஹதீஸை வைத்து சூனியம் இருக்கிறது, நம்பிக்கை இருந்தால் குஃப்ர் என்ற கருத்தும் கூறியிருக்கிறாங்க. இந்த ஹதீஸில் கூறும் கருத்தை கீழே படித்து நம்ம விளங்கிக்கலாம். காலையில் சிலர் மூமினை அடைந்தார், காலை சிலரை காஃபிராக அடைந்தார். நட்சத்திரம் நம்புகின்ற காஃபிரை காலை அடைந்தார். இந்த நட்சத்திரத்தில் மழை பொழிகிறது என்று யார் நம்புகிறாரோ அவர் காஃபிரை காலையில் அடைந்தார், காஃபிராக காலையில் அடைந்தார். இது எல்லாமே என்ன, எதை நம்புகிறோமோ அவங்க மாலையிலையும் காலையிலையும் காஃபிரா ஆயிடுறாங்க அப்படின்னு சொல்லி, எப்படி நட்சத்திரம் இருக்கிறது என்று நம்புகிறோமோ அப்படியும் சூனியம் இருக்கிறது என்று நம்ப வேண்டும். ஆனால் நட்சத்திரத்தினால் மழை பொறுகிறது என்று நம்பினால் அது குஃபராகி விடுமோ, அதுபோல் சூனியம் ஒருவருக்கு பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நம்பினால் அது குஃப்ராகிவிடும். சூனியம் தானாகவே ஒருவருக்கு பாதிப்பு ஏற்படுவதும் என்று நம்புவது குஃப்ரு. அல்லாஹுவின் நாட்டத்தின் மட்டுமே பாதிப்பு ஏற்படுத்த முடியும். சூனியம் செய்வது குஃப்ராகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சூனியத்தில் ஒருவன் பொருந்தி கொண்டாலோ அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தாலோ அது அவனுக்கு குஃப்ராகுது. எந்த ஒரு செய்தாலும் அது நல்லதோ தீயதோ அல்லாஹின் நாட்டத்தால் மட்டும்தான் நன்மையும் தீமையும் ஏற்படுத்த முடியும் என்று நம்ம நம்பிக்கை வைக்கணும். 2வது விஷயம் என்ன, முஸ்லீம்களுக்கு எதிராக வரும் முஷ்ரிக்களுக்கு உதவி செய்வது இஸ்லாத்தை விட்டு வெளிவது எப்படி அப்படின்னா, இது அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் 5வது அத்தியாயத்தில் 51வது வசனமாக என்ன சொல்லியிருக்கிறான் அப்படின்னா, நம்பிக்கையாளர்களே, யூதர்களும் கிறிஸ்துவர்களும் உங்கள் நண்பராக கொள்ளாதங்க, உங்களை பகைவரும் அவர் ஒருவர் மற்றவர்களும் துணையாக இருக்கிறார்கள். உங்களில் எவர் அவர்களின் துணையாக இருக்கிறார், உங்களில் எவரும் அவர்களின் எவரும் தனக்கு நண்பராக்கி கொண்டார், நிச்சயமாக அவர்களும் அவர்களில் உள்ளவர்தான். நிச்சயமாக அல்லாஹ் இந்த அநியாயக்கார மக்களை அவர்களின் தீய செயல்களையும் காரணமாக நேரான வழியில் செலுத்தவே மாட்டான் அப்படின்ட்டு அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். இன்னும் சில மனிதர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த ஷரியத்தை சட்டத்தை விட்டு வெளியேற அனுமதித்து இருப்பதை நம்புவது. உதாரணமாக ஷூஃபியாக்கள் அவர்களுடைய ஷேக் தொழாமல் இருப்பது, போதை வஸ்துக்களை அவர்களுக்கு அனுமதிக்கப்பட்டது என்று எண்ணுவது, இது போன்ற செயல்களை ஒருவரை இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கக்கூடிய செயலாக இருக்கிறது. இஸ்லாத்தை புறக்கணிப்பது அப்படின்னா இஸ்லாத்தை கற்காமலும் அதன்படி அமல் செய்யாமலும்
முராணிப்பத்தான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது அப்படின்னு அந்த செயலாக இருக்குது. ஒருவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பாழாக்கக்கூடிய செயல்களாக இருந்தால் ஒரு தனி மனிதர் அவரை காஃபிர் என்றும் ஃபத்துவா கொடுக்கக்கூடாது. அதற்கு சில சட்டங்களும் வரையறைகளும் உள்ளது. இஸ்லாத்தில் பழகுகளும் செயல்கள் ஒருவர் செய்தால் அவர் இஸ்லாத்தில் உள்ள சட்டம் என்ன அப்படின்னா, ஒருவன் வந்து இஸ்லாத்தில் பாழாக்கும் செயல் வந்து செய்யக்கூடிய வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்று பொதுவாக கூறுறான். ஒரு தனிநபர் வந்து முராணிப்பத்தான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது அப்படின்னு அந்த செயலாக இருக்குது. ஒருவர் வந்து இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய பாழாக்கக்கூடிய செயல்களாக இருந்தால் ஒரு தனி மனிதர் அவரை காஃபிர் என்றும் ஃபத்துவா கொடுக்கக்கூடாது. அதற்கு சில சட்டங்களும் வரையறைகளும் உள்ளது. இஸ்லாத்தில் பழகுகளும் செயல்கள் ஒருவர் செய்தால் அவர் இஸ்லாத்தில் உள்ள சட்டம் என்ன அப்படின்னா, ஒருவன் வந்து இஸ்லாத்தில் பாழாக்கும் செயல் வந்து செய்யக்கூடிய வந்து இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவார் என்று பொதுவாக கூறுறான். ஒரு தனிநபர் வந்து தம் உறவினரோ அல்லது அண்டை வீட்டாரோ ஒருவராக இருந்து இஸ்லாத்தை பாழாக்கக்கூடிய ஒரு காரியத்தையோ அல்லது ஏதோ செய்தவராக இருந்தால் நீ இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவாய், காஃபிர் என்று தீர்ப்பு வழங்கக்கூடாது. இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க, உங்களில் வந்து யாராவது ஒருவன் மற்றவரை பார்த்து காஃபிர் என்று கூறினால் உண்மையில் அவர் காஃபிராக இல்லாவிட்டாலும் சொன்னவர் அல்லாஹின் பார்வையில் காஃபிர் ஆகி விடுகிறார். நவுசுபில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் நம்ம எல்லாத்தையும் பாதுகாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தீர்ப்பு வழங்குவது என்பது மிகவும் அபாயகரமான ஒன்றாக இருக்குது. தீர்ப்பு அப்படின்னா நம்ம கவனித்து சொல்லணும். அதை விட்டுட்டு எனக்கும் மாழக்கு அப்படி இருக்கான் அப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. ஒருவர் வந்து ஒரு நபரை வந்து காஃபிர் என்று தீர்ப்பு வழங்கும் அதிகாரம் மார்க்கத்தில் தனிநபர் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. ஜல்ல ஜலாலஹு ஜாஹுலுல் இல் வல் அகாத் என்ற உலமாக்கல் குழியில் தான் இந்த விஷயத்தில் வந்து பொறுப்பேற்கப்பட்டிருக்கு. அவருக்கு வந்து யகுமத்துல் ஹுஸ்னா என்னும் வந்து ஆதாரங்களை வந்து நிலைநாட்டும் பொழுது அவரிடம் எந்த உலமா குழுக்கள் வந்து நீ செய்ய வேண்டும் இன்னின்ன காரணங்களை இந்த ஆதாரங்களை அப்படியே உங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றணும் என்று குரானிலேயோ ஹதீஸிலேயும் இருந்து ஆதாரங்களை எடுத்து சொல்ல வேண்டும். அவர் எந்த செயலை செய்யும் பொழுது புத்திபூர்வமான உள்ளவராக இருக்க வேண்டும். புத்தி சுவாதமாக இல்லாதவர் வார்த்தைக்கு சொல்லுக்கும் எந்த மதிப்பும் இல்லை. அவர் வந்து காஃபிர் என்று சொல்லவும் முடியாது. நிர்பந்தமின்றி சுய விருப்பத்துடன் அவர் அதை செய்ய வேண்டும் என் சில நேரங்களில் மிரட்டலுக்கு பயந்து அவர் இப்படியே செயலை செய்யலாம். சுய கட்டுப்பாட்டில்லாத நிலை இல்லாமலும் இருக்கலாம். நிரந்தரமான சந்தோஷம் அல்லது உணர்ச்சி வசப்பட்டும் அவர் வந்து ஏதாச்சும் கூறிடலாம். அவரிடம் வந்து வேறு விளக்கங்கள் இல்லாமலே இருக்க வேண்டும். நாம் வந்து கொடுக்கும் ஆதாரங்களும் அவர் எவருக்கு விதமாகவும் புரியலாம். இதற்கு உதாரணமாக நான் ஒரு சம்பவம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கலீது பின் வலீத் ரஹ்மத்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில் ஒரு பகுதியில் ஒரு படையை அனுப்பி வச்சுருக்காங்க. அவங்க சென்று அந்த மக்களிடம் வந்து கலீது பின் வலீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் அல்லது ஜிஸ்யா செலுத்துங்கள் அல்லது உங்கள் மீது போர் தொடக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து மக்கள் மறுக்கவே கலீது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, போர் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பொழுது அவர்கள் வந்து சஹபியானாக மாறிவிட்டேன், சாஃபியாக நான் மாறிட்டேன் அப்படின்னு கூறியிருக்காங்க. அப்போது கலீது பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து வெட்டினாங்க. வேறு சில சஹாபாக்கள் அவர்களை வெட்க மறுத்து விட்டாங்க. இந்த செய்தி வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து வந்தபொழுது, யா அல்லாஹ், கலீதின் கலீதின் செயலுக்கு நான் பொறுப்பில்லை என்று கூறினாங்க. காரணம், அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதும் எதற்கு பதிலாக சொஹாபாக்கள் இஸ்லாத்திற்கு என்பதை அறியாமல் அவர்களை சாஃபிகள் என்று நினைத்து அவர்கள் கட்டுப்பாட்டுவதற்காக சொல்கிறார்கள். நினைத்து கொண்டு தாங்கள் சாஃபியாக மாறிவிட்டோம் என்று கூறியிருக்கிறாங்க. அவரிடமும் வேறு விளக்கம் இருந்தது. இந்த நிலையில் அவர் காஃபிர் என்று கூறவும் முடியாது
ஒரு முஃமின் எப்போதும் ஃபத்வாவுக்கு அவசரப்படக்கூடாது. ஃபத்வாவுக்கு அவசரப்படுகின்றவர் நரகத்திற்கு அவசரப்படுகிறவர். ஔஸுபில்லாஹி மின்ஹா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறாங்க. ஸஹாபாக்களும் இமாம்களும் யாரும் இயக்குவிலா ஃபத்வா கொடுக்க மாட்டாங்க. காரணம், அவர்கள் நரகம் இருக்கிறது என்று உறுதியாக நம்பியிருந்தாங்க. ஆனால் ஃபத்வா கொடுக்க பயந்தாங்க. அல்லாஹ் நமக்கு இப்படிப்பட்ட செயலை விட்டு தூரமாக்கி ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மௌத்தாக்குவானாங்க. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் இதோட 7வது பாகம். போன வகுப்பில் 7வது பாகம் பாதியோடு நிப்பாட்டிருந்தோமா. இந்த வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் அதோட முடிச்சிருச்சு. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? அஸ்ஸலாமு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல் முஃமின் ஆன்லைன் அகாடமியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன்ல வச்சுனா தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ தினமும் உங்களுடைய யூடியூப்பில் வந்துடும்.